பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 15 முதல் 21 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா? வாங்க. இப்பொழுது கன்னி ராசி பார்க்க போகிறோம். கன்னி ராசி காலபூஷ தத்துவப்படி 6வது ராசி. உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் புத பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 12ல் இருக்கிறதால ஒரு மறைவு, தாம் வீட்டுக்கு 12ல் இருக்கிறதால ஒரு மறைவு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். செலவினங்கள் ஏற்படும் அல்லது தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்தாலும் ராசியை குரு பகவான் பார்க்குறது ஒரு 50% ஓகேங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே இவங்க காரியவாதி, எப்படி காரியம் சாதிக்கணுங்கிறதுல ஒரு வல்லமை பெற்றவர்கள் நீங்கள். அதுலேயும் குரு பார்க்குது, 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குது, ராசியை குரு பார்க்குறார். பட் ராசிநாதன் 12ல் இருந்தாலும் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதால் அது மறைவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்த போதிலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் சனி பார்வை வேறு கேதுவை பார்க்கிறதால குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், பிளவுகள் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. கணவன் மனைவி, ஆனால் பாருங்கள் 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம் 7ஆம் இடம். மீனத்தில் குரு பகவான் இருக்கிறார். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும். ஆனால் அப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் பிரச்சனைகள், பிரிவினைகள் கணவன் மனைவிக்குள்ளே கூட வரும். அதே நேரத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களால் கூட ஏற்பட காரணம் இருக்கிறது. நீங்கள் வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறதால நீங்கள் சாதுரியமாக பேசி எந்த ஒரு எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். இதை முயற்சி ஸ்தானம்னும் போது உங்களுக்கு குரு பகவான் பார்வை, செவ்வாய் பகவான் பார்வை இருக்கிறது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100% வெற்றி வாய்ப்பினை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் பிரகாசமாக தொழில் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்து அதிபதி குரு 7ல் இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையில் வக்ர நிலையில் தான் இருக்கிறார். இருந்த போதிலும் வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு. தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 5ல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால என்ன ஒரு நிலை அப்படின்னா 4ஆம் வீட்டு பலனை செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி 7ல் குரு இருப்பது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப்பால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ஆக்சுவலாக மேஷராகு, மேலான ராகு நல்லதையே செய்வார். 8ஆம் இடம் என்பது சரியில்லாத இடம். இருந்தாலும் அது மேஷராகுவாக இருப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இருந்தாலும் நீங்கள் அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிறது, இதெல்லாம் வேண்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடம் என்பது ஒரு அசிங்கம், அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். இருந்த போதிலும் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படாது. மேஷராகு ஓரளவுக்கு நல்லதையே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அவரை பொறுத்தவரையிலையும் பூமி, அதாவது இடம் விற்கிறது, வாங்கிறது, இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாராவது நடுப்புற ஒரு
வில்லங்கமான ஒரு நபர் வந்து உள்ளே புகுந்து பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதனால் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். இப்போ 9ல் செவ்வாய் இருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறார். அசையா சொத்துக்கள் மூலம் ஒரு சிலருக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். 10ஆம் இடத்து அதிபதி 12இல் இருக்கிறார். அதனால் நீங்கள் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள் இவங்கெல்லாம் அதிகமான ஒரு லெபோரியஸ் அதிக உழைப்பு தேவைப்படுகிறது. ஏன்னா 12ல் போய் இருக்கிறார் புத பகவான். மற்றபடி உங்களுக்கு அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்கள கூட கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும், எச்சரிக்கையோடு வேலை பார்க்கணுங்க. 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 11ல் சுக்கிரன் இருக்கிறார். பெண்களால் ஆதாயம், பெண்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். மற்றபடி தந்தையால் செலவினங்கள் ஏற்படும். அரசு அதிகாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். அரசியல்வாதிகளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி இந்த கன்னிராசி அன்பர்கள் 17, 18, 19 சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி குறைவொன்றும் இல்லை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.